இருந்தாலும் ஒருத்தர் உன்னை பெத்தவரு, இன்னொருத்தரு சொந்த மக மாதிரி உன் மேல பாசம் வச்சு வளர்த்தவரு. பாசம் இருக்கதானே செய்யும். இது பாரு, இத ஒரு ஆரம்பமா வச்சு முதல்ல நீ அப்புறம் எங்க அக்கான்னு நீங்க 2 பேருமே பிறந்த வீட்டோட சேர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசைதான், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. என் அப்பா கூட தான் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு முதல்ல என் மேல கோவமா இருந்தாரு. அதுக்கப்புறம் மனசு மாறலையா? அதே மாதிரி உன் வீட்லயும் மாறுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு, உங்க அப்பா ஒண்ணு சும்மா மாறலடி. செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மாறினாரு. எப்படியோ மாறினார்ல. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அத்தை. தினம் உன்கிட்ட வந்து நலன் விசாரிக்கணுமா, இல்ல பார்க்கும் போதெல்லாம் சல்யூட் அடிக்கணுமா? அத்தை, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா அதுக்காக நாம ஏன் சும்மா இருக்கணும்? நம்ம பக்கம் இருந்து நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கலாம்ல. என்னத்த சொல்றீங்க சித்தப்பா? அக்கா, நான் போட்டுமா? போயிட்டு வா ராஜி. ஏய், பேசாம இருடி. எல்லாத்துக்கும் உசுப்பேத்துறதே வேலையா வச்சிருக்கேன். அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுல என்ன புதுசா? ராஜிமா, நீ போயிட்டு வா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ பேச்சு கேட்காதடி. அத்தை, ஒரு முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு நீ. இத பாருமா, வீண் பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வராதம்மா. ஆனா என்னக்கா நீ, ராஜு ஒண்ணும் எங்கேயோ போறேன்னு சொல்லலையே. அவ பிறந்த வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்றா. அப்பா அம்மாவை பாத்துட்டு வரேன்னு தானே சொல்றா. போகட்டும் விடுக்கா. இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த தடவை, அதுக்கு அடுத்த தடவை கண்டிப்பா ராஜு கிட்ட பேசிடுவாங்க. ஆனா நம்ம பக்கம் இருந்து எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா எப்படிக்கா? அப்புறம் விரிசல் பெருசாகி போய்கிட்டே இருக்கும். மறுபடியும் குழாய் உடைச்சதுக்கு சண்டை, நியூஸ் பேப்பர் போட்டதுக்கு சண்டை, வண்டியை நிறுத்தினதுக்கு சண்டைன்னா அப்புறம் அப்படி அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான். அவங்களுக்கு தான் நம்ம மேல மனசுக்குள்ள ஒரு ஓரமா பாசம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ராஜி முயற்சினால அந்த பாசம் வெளியே வந்தா நல்லது தானே. நான் போயிட்டு வரேன். என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாத்துருவோம். ஏய் இருடி.